வணக்க மக்களே, கேழ்வரகும் அதனுடைய மகத்துவமும். நீங்க கேழ்வரகை தினம் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகள், சிதைவு நோய்கள் போன்ற பல நோய்கள் உங்களுடைய உடலை பாத்தீங்கன்னா தாக்காத அளவுக்கு உங்களுடைய உடலை நீங்க ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிட்டாங்க. மக்களே, இந்த கேழ்வரகு உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக்கும், உடலுக்கு வலுவை பாத்தீங்கன்னா தரும். ஸோ உங்களுடைய உடம்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். உடல் எடையை நீங்க குறைக்க நினைப்பவர்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேழ்வரகு ஒரு அருமருந்தாக இருக்கு. மக்களே, அரிசி சாதத்துக்கு பதிலாக இந்த கேழ்வரகு கூட நீங்க குடிச்சிட்டு வந்தா உங்களுடைய உடல் எடை விரைவாக பாத்தீங்கன்னா குறைக்கும். சோ உங்களுடைய குறைக்கிறதுக்கு, உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோ இப்படிப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய கேழ்வரகுல இன்னும் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு வாங்க விரிவா பார்த்தலாம். அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களால எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கலாம். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கேழ்வரகுல இருக்கக்கூடிய தாவர வகை ரசாயன கலவைகள் செரிமானத்தை உங்களுக்கு பாத்தீங்கன்னா குறைக்கும். அதாவது செரிமானமாகக்கூடிய நேரத்தை உங்களுக்கு குறைக்கிறதால மிக எளிமையாகவும் குறைந்த நேரத்திலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா செரிமானம் அடைஞ்சிடும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. இந்த கேழ்வரகு உங்களுடைய நீரிழிவு நோய் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீரிழிவு நோயாளிகளை இந்த கேழ்வரகு சாப்பிடும்போது நீரிழிவு நோயாளிகளுடைய, அதாவது சர்க்கரை நோயாளிகளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை அவங்க கட்டுப்பாடோட வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எனவே நீரிழிவு நோயாளிகள் கேழ்வரகு உணவுல அதிகம் சேர்த்துக் கொள்வது நல்லது அப்படின்னு மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறாங்க. கேழ்வரகுல லெசித்தின் மற்றும் மெத்தியோனின் போன்ற அமினோ அமிலங்கள்லாம் இருக்கிறதால கல்லீரலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை இந்த கேழ்வரகு வெளியேற்றி கொழுப்போடைய அளவை குறைக்க பாத்தீங்கன்னா உதவுகிறது. அதாவது தேவையற்ற கொழுப்பை தான் பாத்தீங்கன்னா இது குறைச்சிரும். ரத்த சோகை இருக்கிறவங்க எல்லாம், ஹீமோகுளோபினுடைய அளவு குறைவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கேழ்வரகு ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹீமோகுளோபினுடைய அளவு உங்களுடைய ரத்த சிவப்பணுக்களை அதிகரிச்சு இது ரத்த சோகை போன்ற நோய்கள்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வராம இருக்கும். செரிமானத்திற்கு உதவும் இந்த கேழ்வரகு மக்களே, பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் இந்த கேழ்வரகை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா பால் சுரப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். கேழ்வரகுல இயற்கையாகவே இரும்பு சத்து இருக்கு. இதனால இதை நீங்க அதிகம் உண்பது ரத்த சோகை நோயை உங்களுக்கு குணப்படுத்த உதவுகிறது. ரத்த சோகை நோய் வராமலும் நீங்க தடுத்துக்கலாம். கேழ்வரகு உட்கொள்வது இயற்கையாகவே உங்களுடைய உடலை ஓய்வு பெற செய்யும் மக்களே. சோ உங்களுடைய உடலுக்கு ஓய்வு பெறணும் அப்படின்னு நீங்க அதிகப்படியான வேலை செய்றீங்க அப்படின்னா கேழ்வரகு உங்களுடைய உணவுல சேர்த்துக்கோங்க. மேலும் இந்த கேழ்வரகு கவலை, மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மையும் போக்குறதுக்கு உங்களுக்கு உதவுகிறது. அது மட்டும் கிடையாது, ஒற்றை தலைவலியில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது இந்த கேழ்வரகுங்க மக்களே. உடலுடைய இயல்பான செயல்பாட்டிலும் சேதமடைந்த திசுக்களை சரி செய்வதிலும் அமினோ அமிலங்களுக்கு பெரும் பங்கு இருக்கு. மற்றும் உடல்ல நைட்ரஜன் நிலையை சமன்படுத்துறதுக்கும் கேழ்வரகுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப உதவிகரமாக இருக்கு. இந்த சத்துக்கெல்லாம் கேழ்வரகுல இருக்கு. கேழ்வரகை நீங்க வறுத்து உணவோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர், கல்லீரல் நோய்கள், இதய நோய், ஆஸ்துமா மற்றும் புது தாய்மார்களுக்கு பால் சுரக்காமல் இருக்கிறது போன்ற அனைத்து நோய்களுமே குணமாயிடும். இப்படி பாத்தீங்கன்னா இவ்வளவு நோய்களை சரி செய்யக்கூடிய இந்த கேழ்வரகை ஆரோக்கிய டானிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் பல பேரும் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கேழ்வரகை உங்களுடைய அன்றாட உணவுல நீங்க சாப்பிட்டு கேழ்வரகை நீங்க சாப்பிட்டு உங்களுடைய உடலை வலுப்பெற்று உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.